இருக்கும். அதுலேயும் இந்த முள்ளங்கி கீரை அப்படின்றது நம்ம கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நம்ம ரத்த சக்கரை அளவை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது தொடர்ச்சியாக தினமுமே ஏதோ ஒரு வகை கீரையை உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுலேயும் முள்ளங்கி கீரை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும். இதனால் இந்த கீரை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தேவையில்லாத பசி எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு பார்த்திங்கன்னா கம்மியாகும். இதனால் ஒரு சாட்டியேட்டட் ஃபீல் கிடைத்தது அப்படின்னும் போது தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் அதுக்கு அடுத்து சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக முள்ளங்கி கீரை அப்படின்றது மெட்டபாலிசத்தை தூண்டும். மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறது மூலமாக பார்த்திங்கன்னா உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறது மூலமாக இதயம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு முள்ளங்கி கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதயம் உறுப்பு மட்டும் கிடையாது, கல்லீரல் உறுப்பையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும்.